மனசை உடைக்க எத்தனையோ பேர் காத்திருக்கும் பொழுது கூட மற்றவங்க மனசு உடையவும் கூடாது, நம்ம மனசும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, மனப்போராட்டத்திலிருந்து மனசோடு பேசிக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகளே, இந்த சொந்தங்களால் ஏதாவது சூழ்ச்சி ஏற்பட்டுடுமோ, உறவுகளால் ஏதாவது தடை ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பயந்து இருந்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் உங்களை விலகிடும். சில பேர் நமக்கு ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு வச்சு செஞ்சிருவாங்களோன்னு கூட நமக்கு எண்ணம் வந்திருக்கும். ஏன்னா மீனராசியோடைய வாழ்க்கையில் பல காலம் என்ன ஆயிடும்னா, நாம் போடுற திட்டத்தை நம்ம சொந்தக்காரன் தெரிஞ்சவனே கெடுத்துருவான். ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுவோம், அந்த நேரம் பார்த்து ஃபோனில் ஒரு செய்தி வரும் அப்படின்னு ஒரு அழுக்காட்சி, அங்கே போகாமல் இங்கே போகணும். சரி, நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு நபரை போய் சந்திக்கலான்னு கிளம்புவோம். சந்திச்சுட்டு ஆனந்தத்தை யார்ட்டையாவது சொல்லலான்னு நினைப்போம். அப்போ ஒரு மெசேஜ் வரும், நீ பாத்தியா இந்த செய்தின்னு, நிலகுலைய வைக்கும். எங்கேயோ கண்டுபிடிப்பாங்க பிள்ளை இருக்கு. நம்ம சந்தோஷமாக 2 நிமிஷம் இருந்தோம்னா நம்மளை எப்படியாவது நோகடிக்கலாமா? ஏன்னா நம்ம பேசுகிறதே மற்றவனுக்கு பிடிக்காது. அதிகாரத்தில் பேசுகிறீங்க, நீங்கள் ஆணவத்தில் பேசுகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் திமிர் இருக்குது, கொஞ்சம் ஹெட் வெயிட் இருக்குது, இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லையா மீனராசிக்கு? நீங்களா ஏன் முடிவு பண்ணிக்கிறீங்க? சுக்கிரன் உச்சம் பெற்றவர்கள் ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆசையினால் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அவ்வளவுதான். நீ பயப்படுற, மீனராசி தைரியமாக போகிறாரு. நீ பயப்படுறம்மா, மீனராசியில் பிறந்த பொம்பளை பிள்ளை தைரியமாக அந்த விஷயத்தை செய்து, அவ்வளவுதான். உடனே மீனராசியை பற்றி ஒரு ரூமர் கிளப்புறது, மீனராசியை பற்றி தவறாக பேசுறது, மீனராசியை பற்றி தூக்கி எறிகிறது, என்னங்க என்ன? இப்படிப்பட்ட மீனராசிக்கு துலா மாசத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுமா? கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும். காரணம் என்ன தெரியுமா? 12 வருஷம் கழித்து உங்கள் ராஜா யாரு, உங்கள் வீட்டுக்கு அதிபதி உச்சம் பெறுகிறார். யாருக்கு லக்கோ இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு லக். இதுதான். இந்த நேரத்தில் புது நண்பர்கள் கிடைப்பாங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கும். ஒரு நல்ல நட்பு கண்டிப்பாக கிடைக்கும் மீனராசிக்கு. அந்த நட்பாக மட்டும் பாருங்கள், எக்ஸ்ட்ராடாக போயிடாதீங்க. புரியுதுங்களா? நட்புக்கும் காதலுக்கும் இடையில ஒரு கோடு இருக்குது. நட்புனா அதிகாரம், காதல்னா அடிமை. அதிகாரமாக இருக்கணும். நண்பன்கிட்ட எப்படி பேசிக்கலாம்? அது ஆண் பெண்ணாக இருக்கலாம், ஆணும் இருக்கலாம், பெண்ணும் பெண்ணாக இருக்கலாம். அதிகாரமாக பேசிக்கலாம், தப்பை தட்டி கேட்கலாம். போகாதடா, நான் செய்ய மாட்டேன்டா, இது பேர் நட்பு. நான் உனக்காக உயிரை கொடுப்பேன்டா, வாடா பார்த்துப்போ, என்னன்னு கேட்டுருவோண்டா அவனை, இது பேர் நட்பு. வாடா 2 பேர் சேர்ந்து அதை செய்வோம்டா, இது பேர் நட்பு. ஒரு அடி மாறும், காதலாக மாறும். காதலாக மாறிட்டுனா நட்பு, உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன், உனக்காக நான் மாற்றிக்கிறேன், உனக்காக நான் செய்கிறேன், உனக்காக போகிறேன். இது ஒத்தே வராது மீனத்துக்கு, ஒத்தே வராது, நம்புங்க. ஆசைகளையே உடைக்க முடியாது, சிறகுகளை உடைக்க முடியாது. டெய்லி நீங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக இருந்தால் தான் நிம்மதி. உங்கள் சுதந்திரத்தையும் உங்களுக்கு ஒருத்தவங்க அட்டவணை போடலாம் கூடாது. உங்களுக்கு யாரும் நீ இப்படி இரு, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னால் உங்களுக்கு ஒத்து வராது. அந்த பழக்க வழக்கம் புட்டுக்கிட்டு போயிடும். நீங்கள் நட்பாக இருக்கிற வரைக்கும் ஒரு பழக்கம் கடைசி வரைக்கும் ஓடும். அது காதலாக கன்வெர்ட் ஆனதுன்னா அந்த காதல் புட்டுக்கும்.
நீங்கள் உடனே காதல்னால் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இந்த சின்ன வயசில் லவ் பண்ணுறது தான் காதல். அது இல்லை, எல்லா வயசுலேயும் ஒரு காதல். காதல்ங்கிறது நம்பிக்கை. நட்பு தான் பெரிய நம்பிக்கை. நட்பாகவே வச்சிங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த பக்கம் அன்பு, அரவணைப்பு, இந்த பக்கம் அடிமை. உங்களுக்கு செட் ஆகாது. இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க மீனராசிக்காரர்கள். நமக்கு ஒத்து வராதது இனிமேல் வேண்டாம். நாம் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா 12 வருஷம் கழித்து குரு வந்திருக்கிறாரு. அவ்வளோ யோசனையை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு முதல் விஷயம், ஒத்து வராதது தூக்கிடுவீங்க. எனக்குன்னு இத்தனை நாள் நான் முன்னேறதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற ஒரு திறமை. அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதே திறமையை திருப்பி நீங்கள் ரீசைக்கிள் பண்ண போகிறீங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வேறு யார் பேச்சையாவது கேட்டு, யாருக்காவது நீங்கள் வந்து ஆமாஞ்சாமி போட்டு, இல்லை இவங்க ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்பி போய் இப்படியெல்லாம் வாழ்ந்த உங்களுடைய காலம் தவறாக போய் வருத்தத்தை தான் கொடுத்ததை தவிர எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. ஒரிஜினலாகவே இன்டெலிஜென்ட்டுங்க. நீங்கள் ஒரிஜினலாகவே நீங்கள் நம்பிக்கையாட்கள், நம்பிக்கையானவர்கள், ஒருத்தனை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்போ உங்களுக்கு ஒரிஜினலாக ஒரு ஐடியா இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அதே காரணத்தை இப்போ நீங்கள் திருப்பி கொண்டு வர போகிறீங்க. அதை தான் இந்த மாதம் உங்களுக்கு பிளானிங்காக வரும். அதை தான் கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதை தான் இந்த முருகபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சுப்பிரமணிய சுவாமி முருக கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த துலா மாதத்தில் அடிக்கிற வெள்ளம், ஆறுகள் உடைப்பு, தண்ணீரால் அபாயம், இவ்வளவும் நடக்கிற வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் தான் நடத்தும். போரில் ஜெயிக்கிறதானங்க வெற்றி, கஷ்டத்தில் வரக்கூடியதானங்க சந்தோஷம், நெருப்புலேருந்து காப்பாற்றப்படுறது தானங்க நிம்மதி. நெருப்பே இல்லாமல், எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன், நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன்னா என்னடா கதை இது? தேர்தலில் நின்று ஓட்டு போட்டு ஜெயிச்சு அந்த எண்ணிக்கையில் ஜெயிக்கும்போது தான் அது பேர் வெற்றி. தேர்தலுக்கே போகாமல் இந்த ஓட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னா இது என்ன லாஜிக்? மீனராசிக்கு என்றைக்குமே நேர்மையான வெற்றி பிடிக்கும். இடையில சில பேர் குழப்பணும், அதனால் சில குழியில் போய் உழ வேண்டிய நிர்பந்தம் கடவுள் பார்த்தார், சிவபெருமான் பார்த்தார். அடே புள்ள, உன்னை நான் அதுக்கா படைச்சேன், நான் உன்னை அதுக்கா படைச்சேன், நீ விடக்கூடாது ராஜா, நீ விடக்கூடாது தங்கம், வந்துரு. அது செட் ஆகாது, அது கெட்ட ரூட், தப்பான ரூட் அப்படின்னு இப்போ உங்கள் மத்தியில் ஆண்டவன் நல்ல அந்த வேலை வச்சு எழுதுவான். அப்போ சிவங்கிட்டேருந்து அந்த அறிவை வாங்கி முருகப்பெருமா அவன் வேலில் எழுதுவான். சிவன் என்னமோ சொல்கிறாருல்ல, அப்போ சொல்கிறத எல்லாம் எழுதுவான். இதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ சிவபெருமானும் முருகப்பெருமானும் அனுகிரகம் பண்ண போகிறாங்க. நல்லது நடக்க போகுது. திருத்தி எழுதப்பட போகிறது உங்கள் தீர்ப்பு. இதுதான் உண்மை. உங்கள் தீர்ப்பு என்ன? திருத்தி எழுதுகிறான். தீர்ப்பு வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டியது. ஜட்ஜி வந்து உட்காந்துட்டாரு, எடுத்து பார்க்குறாரு. அவர் எழுதலான்னு சொல்லிட்டு பேனாவை எடுக்கிறாரு. பிரம்மன் பார்க்குறான், பேனாவை பிடுங்கி போட்டுட்டு முருகனுடைய வேலை கொடுத்துருவான். இந்த வேல் மூலமாக உங்களுக்கு இப்போ தீர்ப்பு எழுதப்படும். எப்படி எழுதப்படும்? மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் எடுக்கிற ஒரே முடிவு, நான் பழைய மனுஷன், நான் சொல்லுவாங்கள்ல கபாலி படத்தில், அதே மாதிரி வந்தான் பாருன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வருமே, அதே மாதிரி தான். நமக்கு புது ட்ராக்கெல்லாம் வேண்டாம். மீனராசிக்காரர்களுக்கு புது ட்ராக்கு, புதுசாக இருக்கிறது அதெல்லாம் உண்மையாக நீங்கள் எப்படியோ அப்படியே இருங்க. இந்த பிளானுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பிளான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். அரசியல், அதிகாரம், யோகங்கள் எல்லாமே மாற்றப்போகுது. கதையே மாறப்போகுது. ஏன்னா 12 வருஷம் கழித்து குரு உங்கள் பக்கம் என்ட்ரி ஆகிருக்காரு. இதை பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ போட போகிறேன். குரு பெயர்ச்சி வீடியோன்னு வரும், இப்போ வராது. இது இப்போ ஆதிசார பயிற்சியில் தான் வந்திருக்காரு. ஏப்ரலில் வருவார். அப்போ பற்றி நான் தெளிவுபடுத்துகிறேன். 2026 நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய நல்லது நடக்க போகுது. ஏறத்தாழ எல்லா ராசிகளை விட
மீனத்துக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்க. தீர்ப்பை மாற்றி எழுதுங்க. மனசை மாற்றி யோசிங்க. நல்லது நடக்கும்.